கல்யாண நாள் அன்னைக்கு சத்யா அவ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து மாமனார் மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா. ஆனா அவ மாமனாரும் மாமியாரும் கல்யாணம் முடிஞ்ச 4 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் வயித்துல ஒரு புள்ள பூச்சி கூட தங்கல. நல்லா இருன்னு கோவமா ஆசீர்வதிக்கிறாங்க. இத பார்த்து சத்யாவுடைய ஹஸ்பண்ட் பைக்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம கோவில்ல சாமி கும்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணலாமான்னு கேக்குறான். சத்யாவும் சாமி கிட்ட பிரேயர் பண்ணிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா தடவையும் நான் தானே செக் பண்றேன், டாக்டர் என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, உன் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிறாங்க, அதனால இந்த தடவை நீங்க செக்அப்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அதை கேட்டதும் அவ ஹஸ்பண்ட் நான் எதுக்கு செக்அப் பண்ணணும், என்னால எல்லாம் பண்ண முடியாது, என்கிட்ட எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அந்த கோவிலையே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சான். இதனால அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வந்துருது. அதனால அன்னைக்கு நைட்டே சத்யாவுடைய ஹஸ்பண்ட் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். இத பார்த்து சத்யாக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அடுத்த நாள் காலையில சத்யாவுடைய மாமனார் நிறைய பொண்ணுங்களுடைய போட்டோவை எடுத்துட்டு வந்து அவங்க வைஃப் கிட்ட இந்த போட்டோல எந்த பொண்ணுங்க நல்லா இருக்காங்க, நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், இப்போ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணு தான் மலேடியா இருக்கான்னு சொல்லி அவங்க பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த மாமியார் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட குறை நம்ம மருமக கிட்ட கிடையாது, நம்ம பையன் கிட்ட தான், அதனால நீங்க எந்த பொண்ணு பார்த்தாலும் உங்களுக்கு இதே பிரச்சனை தான் வரும், என் மருமக ரொம்ப தங்கம், அதனால எனக்கு இந்த மருமகளே போதும்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க மருமகளை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. இந்த மாமியாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.